நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே ஒரு 16 வீல்னு சொல்லிட்டு 16 வீலு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேர் வீல் வேறு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் நமக்கு கிட்டத்தட்ட 5 ஆக்சில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இவங்க பழைய வண்டியெலாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து சேசிஸ்க்கு வந்து E500 மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த 500 மெகா பாஸ்கல் வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்க்குறீங்களா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் வெல் பண்ணியிருக்காங்கல்ல, இது எல்லாமே பல்கருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நீங்கள் சப்போஸ் இந்த சேசிஸ் எடுத்து நீங்கள் பல்கர் ஆப்ஷன் போனீங்கனாலும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹாலேஜுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்கிறேன். அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லா வீலுக்குமே எப்பயும் எல்லா வண்டியிலும் யூஸ் பண்ணியிருக்கிறது தான். ஆனால் இங்கே ரியருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்சர் டைப் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. நார்மலாக கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருக்கும், இன்னும் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். மற்ற வண்டியில் நீங்கள் பாடி கட்டினீங்கன்னு வைங்களேன், சப்ஃப்ரேம் டிப்பரில் சப்ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரன்னர் போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 அடி 8 அடி வந்து ரன்னர் போட்டு அதுக்கு மேலே பாடி கட்டுவீங்கல்ல. ஸோ இதில் வந்து அது வந்து தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த டைராட் இந்த ராடு வந்து கீழே இருக்கனால உங்களுக்கு மேலே எந்த ஒரு ஆக்சஸும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரன்னர் போடாமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ரன்னர் போடணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். மற்றபடி இது உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால சொல்ல வந்தேன்.